அன்பு மாணவர்களே, மிக முக்கியமான ஒரு கேள்வி. வி ஜெயபிரகாஷ் ஐயா, உங்களுக்கு பின்னால் இருக்கும் ஆண் ஜாதகம் 11ஆம் இடம் குரு இருப்பதால் அதிக சுபத்துவம் அடைந்து 2ஆம் திருமணம் நடக்க வாய்ப்புள்ளதா? இல்லை. இந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி முதல் திருமணத்தை கொடுத்தால் 7ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுப்பார், 3ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுப்பார். இந்த 2வது திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத கணிக்கிறது மிகப்பெரிய சிக்கல். தசாபக்திகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அதை நீங்கள் கணிக்க வேண்டியது. 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 11ஆம் அதிபதி 2வது திருமணத்தை கொடுக்கிறார், 3ஆம் அதிபதி 3வது திருமணத்தை கொடுக்கிறார். இதே ஜாதகத்தை பார்த்தேன். 3 கல்யாணம் பண்ண ஜாதகம். 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் லக்னத்தின் அடிப்படையில் 11ஆம் அதிபதி 2வது திருமணத்தையும் 3ஆம் அதிபதி 3வது திருமணத்தையும் கொடுக்கிறார். இந்த முக்கோணம் 7 11 3 முக்கோணம் வந்துருதா? 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 7ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ 2வது திருமணத்தை கொடுக்கிறார்கள். இந்த இதில் 11ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரே, நடக்காது. இதற்கு ஆனால் இதில் ஒரு விதி விலக்க சொல்லிடுறேன். ஒருவேளை 7இல் சனி அமர்ந்து 7ஐ செவ்வாய் பார்த்து ராசிக்கு 2இல் ராகு அமர்ந்த இந்த ஜாதகருக்கு 25 வயதில் 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்திருந்தால், இந்த குரு திருமணத்தை கொடுத்திருந்தால், அவரே 11ஆம் அதிபதி 11ஆம் இடம் சுபத்துவத்தின் காரணமாக செவ்வாய் 2வது திருமணத்தை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். மிக மிக முக்கியமான பாயிண்ட். கற்பனை ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகம் 2வது கல்யாணம் பண்ணவங்க எல்லாருக்கும் பொருந்தும். பாருங்க, ஜோதிடத்தின் அற்புதத்தை அனுபவிப்பீர்கள். இவருக்கு 30 வயசுக்கு மேலே நடக்கணும். 30 வயசுக்கு மேலே நடந்தால் உறுதியாக சொல்கிறேன், ஒரு திருமணம். ஒருவேளை 25 26 வயதுகளின் அடிப்படையில் சுக்கிரன் திருமணத்தை கொடுத்து விட்டார் என்றால், ராசிக்கு 2ஆம் இடம் பலவீனமாகி இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடம் ராகு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி, லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு செவ்வாய் பார்வை என்கின்ற இந்த ஜாதகத்திற்கு 30 வயதிற்கு முன்னால் திருமணம் ஆகிவிட்டிருந்தால் 33 வயதில் 2வது திருமணம் நடப்பதை பெரும்பாலும் பார்த்திருக்கிற இந்த தசாபக்தியின் அடிப்படையில்